வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருளதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருளதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தண்டு கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையான 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம்
வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளம். தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம். நேற்றைய கவியே தொடர்ச்சி ஆகிறது. இன்றைக்கும் பாதி கவி, இரண்டாவது பகுதி. வாழ்க வளமுடன். இசை வடிவம் வழங்க சங்கரியமா இல்ல ஐயா அவர்களை விளக்கம் வழங்கிட அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு கேள்வி எழும்பியது, கேட்டிருக்கேன். இயக்கம்னு வந்தாச்சுனாலே துவக்கம் முடிவு உண்டு. இப்ப இறை துகள் வந்து உருவாகுது. அப்ப அது ஒரு குறிப்பிட்ட காலம் தானே அது இயக்கத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இயக்கம் நின்று சுத்த வெளியா பிரம்மமாக மாறிவிடும் தானே. ஆமாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்துல தோன்றிய இறைத்துகள்கள், பிரபஞ்ச தோற்றத்துக்கான மூல காரணமான இறைத்துகள்களுக்கும் ஆயுட்காலம் உண்டு. அப்போ பிரபஞ்சம் முடிகின்ற காலம் உண்டு. அப்ப பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருந்தாலும் பிரபஞ்சத்தின் மூலமான இந்த இறைத்துகள்களுக்கும் ஆயுட்காலம் முடியும் பொழுது பிரபஞ்சம் அப்போ கழிதலும் புதியன புகுதலும் இங்க நடந்துட்டு தானே இருக்கு. ஆமா ஆமா. தோற்றம், இயக்கம், மறைவு மூன்றுமே உண்டு. அப்ப பிரபஞ்சம் வந்து விரிந்து கொண்டே இருக்கின்றது என்ற கருத்துக்கு அப்ப எப்ப அதுக்கு விரிவது வந்து நிற்கும்? நிற்காது. ஏன்னா நம்முடைய அனுபவம் எல்லாமே 4 டைமென்ஷன். அதனால இதை வச்சு நம்ம பார்க்கிற போது எல்லை இருக்குமேன்ற ஒரு கணிப்பு நம்ம மனசுக்குள்ள இருக்குது இல்லைங்களா? அப்படி ஒரு எல்லையே கிடையாது. வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆமா, இது எவ்வளவு வளர்ந்தாலும் எல்லை கிடையாது அதுக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வரும் பொழுது ஆயுள் வித்தியாசப்படும். இறைத்தோட ஆயுள் வந்து மிக அதிகமா இருக்கும். அணுவின் ஆயுளும் சில 1000 ஆண்டுகள் அப்படின்றாங்க. சில 1000 ஆண்டுகள். அவ்வளவு சீக்கிரம் அணு தேய்ந்து போகாது. நம்மளுடைய கற்பனைக்கு எட்டவே எட்டாது. இது இந்த வார இறுதிக்காக மேனிஃபெஸ்டேஷனுடைய நீதிகள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்க முடியாது. சாமி சொல்லுவாங்களே, ஏதாவது பூமியில தண்ணீர்ல இருக்கிறது பார்க்கலாமே தவிர சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடான கோடி என்றார். ஸோ நம்முடைய கற்பனைக்கே எட்டாத இயக்கங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பொறுத்தவர்கள், அன்பர்கள், ஐயா மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை நான் யார் என்ற கேள்விக்கு ஞானக்களஞ்சிய கவி விளக்கத்தின் தொடர்ச்சியை இன்று வழங்க வேண்டி அழைத்து அமைகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. பொறுத்தவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, நேற்றைய கவியின் 2வது பாகம், நான் அதுவே இருப்பு நிலை மெய்ப்பொருள் தெய்வம் எனும் நன்முடிவு விளக்கமாம். அந்த முழு முதற் பொருளே நல்ல ஒழுங்காற்றலாய் நல்லுணர்வாய் அறிவறியும் நல் ஊற்றாய் திருவருளாய் நல்லின்ப வெள்ளமாய் தேன் பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது திருத்தங்கள் எண்ணம் சொல் செயல்களிலே மலர்ந்து வரும் செருக்குழிந்து தானடங்கி தெய்வ நிலை எங்கெதிலும் திருவருளின் காட்சியாம் திரும்புங்கள் உட்புறமாய். அற்புதமான ஒரு வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. நான் சுத்தவெளி என்பது தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அது இருப்பு நிலை, இயக்கத்திற்கு மூலமாகிய இருப்பு நிலை.
மெய் பொருள். மெய் என்றால் உடல் என்றும் ஒரு கருத்து உண்டு. உண்மை என்றும் ஒரு கருத்து உண்டு. பொருள் என்றாலே இருப்பு என்றுதான் அர்த்தம். ஆனாலும் நம்முடைய உலக வாழ்க்கையிலே அசையாது இருப்பதெல்லாம் பொருள் என்று சொல்கின்றோம். மேஜை, நாற்காலி, இப்படி எல்லாம் பொருட்கள் என்று சொல்கின்றோம். அதனால் உண்மையிலேயே பொருளாக உள்ள ஒன்றை என்ன சொல்வது? மெய் பொருள் என்றார்கள். இப்போ எல்லாரும் இறந்தா சமாதி ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு ஞானி இறந்து விட்டால் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா? மகா சமாதி அடைந்தார் அப்படிம்பாங்க. அது என்ன மகா பெருசு இருக்கா என்ன? சமாதி தான், அது ஒண்ணுதான். இது போல சில இடங்களிலே அதனுடைய வார்த்தையின் பொருளை சிறப்பிப்பதற்காக அதே கருத்துள்ள இன்னொரு வார்த்தையை சேர்த்து இரு சொற்களை இணைத்து ஒற்றை சொல்லாக பயன்கொள்வதும் உண்டு. அதான் மெய்ப்பொருள். தெய்வம் எனும் நன்முடிவு விளக்கமாம். அதுதான் தெய்வமாக இருக்கிறது. நன்முடிவு விளக்கமாம். அந்த முழு முதற் பொருளே நல்ல ஒழுங்காற்றலாய். ஒழுங்கு என்பதே அறிவு சார்ந்தது. அறிவு என்பது ஈர்ப்பு ஆற்றல், தஞ்சிருக்க ஆற்றல். ஈர்ப்பு தான் புதுமைகளை படைக்கும். கிரியேட்டிவிட்டி என்பது ஈர்ப்பு சக்தியின் வெளிப்பாடுதான். எனவே இது உணர்ந்திருந்தாலும் நமக்குள் இருக்கின்ற அறிவே தெய்வமாக இருந்தாலும் மனம் என்ற நிலையிலே அதனோடு குறுக்கிடாமல் இருந்தோம் என்றால் அந்த தூய்மையான அறிவே நல்ல ஒழுங்காற்றலாக எண்ணம் சொல் செயலை நடத்துகின்ற போது இது தனக்கும் சமுதாயத்திற்கும் எக்காலத்திலும் நன்மையே பயக்கத்தக்கதாக மட்டுமே இருக்கும். உணர்வுகள் இல்லாமல் உயிர் கிடையாது இல்லையா? உணர்வு தான் உயிரே. அந்த உணர்விலே நல் உணர்வு, தீ உணர்வு என்று 2 வகையாக பிரிக்கிறோம். உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே, மனம் சுகப்படக்கூடிய வகையிலே இருப்பது எல்லாமே நல் உணர்வுகள். உடல் ஏற்க முடியவில்லை, மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கின்ற போது அது தீய உணர்வுகள் என்று சொல்கின்றோம். இப்போ வயிற்று பசி நல் உணர்வு. அதிகமா சாப்பிட்டோம், வயிற்று வலி. இது நல்லுணர்வு சொல்ல முடியுமா? தீய உணர்வு. எனவே தீயதை தவிர்த்து நல்லதை மட்டுமே பயன்கொள்வது அறிவின் சிறப்பு. அதான் கர்ம யோகம் சொல்வார்கள். எதை செய்தாலும் அறிவோடு மனம் இணைந்து செயல்பட்டு விட்டால் அங்கே எதிலையுமே அளவு முறை மீறாது, அதீத பற்று, பந்தம், பாசம் வைத்துக் கொள்ளாது. அதனால் நல் உணர்வாய் அறிவறியும் நல் ஊற்றாய். அறிவை எது அறியும்? பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்வது போல அறிவே அறிவை அறியும் திறன் உள்ளது. அறிவே அறிவை அறியும் திறன் உடையது. ஒரு திரைப்பாடல், ஜாவர் சீதாராமன் எழுதிய திரைப்பாடல். அதுல காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான் என்று ஒரு வரி வரும். அதாவது அறிவு, அறியும் செயல், அறியப்படு பொருள், அறிபவன், அறிந்த தெளிவு. இவை எல்லாமே அறிவின் பல்வேறு பரிமாணங்கள். அறிவின் பல்வேறு பரிமாணங்கள். அறிவே தன்னை அறிகிறது, அவ்வளவுதான்.
தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்பார் வள்ளலார் பெருமான். அப்ப அறிவே தன்னை அறிகின்ற போது அறிவும் ஆற்றலும் இணைந்த பலவற்றை அறிகின்ற போது ஒரு சுகம். அறிவு தன்னையே அறிகின்ற போது அது பொருள் மக்களிலே பெற்ற சுகங்களை விட அதீதமான சுகத்தை அளிக்கிறது. அதனால் பேரின்பம் என்று சொல்வார்கள். அப்போ அறிவறியும் நல் ஊற்றாய் திருவருளாய். நல் ஊற்று என்றால் அதுவும் அடைபடாத ஊற்று என்பார் மகர்ஷி அவர்கள். தெய்வீக ஊற்று. அந்த தெய்வீக ஊற்று என்பது அந்தந்த இயக்கங்களுக்கு தேவையான வளங்கள் அனைத்தையும் தடையின்றி அளித்துக் கொண்டே இருப்பது இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அப்ப எங்கும் எக்காலத்திலும் எல்லா உயிர்களுக்குள்ளும் தங்கி தழைத்து ஓங்கி தன்னை வெவ்வேறாக காட்டிக்கொண்டு இன்ப ஊற்றாய் அறிவாய் விளங்கும் பராபரம் என்பார் இல்லையா? அதுபோல நல் ஊற்றாய் திருவருளாய் நல்லின்ப வெள்ளமாய். இந்த பல இடங்களிலே நல்ல என்ற சொல் ஏன் மகிழ்ச்சி திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறாங்க என்றால், இனிமை என்பதே ஈர்ப்பு அலைகளிலே தான். விளக்கும் அலையில இனிமை கிடையாது. இப்போ ஒரு நண்பரை பார்க்கிறோம், கைகளை கோர்த்து இறுக்கிக் கொள்கின்றோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறோம் சொன்னா 2 கை பிடிச்சிட்டு ரொம்ப ஹேண்ட்ஷேக் பண்றோம் பார்த்தீங்களா? அப்ப அந்த இறுக்கத்தின் அடுத்த நிலை அதிர்வு, அசைவு. அதுவே பிடிக்கலன்னு சொன்னா சரிப்போ தள்ளி விட்டோம் வச்சுங்களேன், அது எரிவலையாகத்தான் இருக்கு. அப்ப நல் இன்ப வெள்ளமாய் ஈர்ப்பு ஆற்றலே இன்பம் தரும் ஆற்றல். அதைத்தான் அன்பு என்று சொல்கின்றோம். அப்ப அன்பே சிவம், லவ் இஸ் காட், அன்பே அல்லாஹ். அப்ப அன்பும் கருணையும் இல்லை என்றால் அவனிடத்திலே அல்லாஹ் குடிகொள்வது இல்லை என்பார் நபிகள். இப்ப எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்ட இறைவனின் பண்பு என்ன என்றால் அன்புதான். அந்த அன்பை சார்ந்து விலகுதல் என்ற நிலை இல்லாத நிலையிலே அமைந்து விட்டது என்று சொன்னால் எப்பவுமே சுகமான வாழ்க்கை தான், சுகமான அனுபவங்கள் தான். ஆனால் நல்லின்ப வெள்ளமாய் தேன் பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது. இந்த தேன் இருப்பதிலேயே சுவை அதிகம் இல்லையா? எத்தனையோ வகையான இனிப்புகள் இருந்தாலும் தேன் துவர்ப்போடு கலந்த ஒரு இனிப்பு. அந்த தேன் பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது. அறிவு தன் மூலத்தை அறிகின்ற போது அந்த பேரின்பம் திகட்டுவதும் இல்லை, சலிப்பதும் இல்லை. ஏன் என்றால் உடல் என்ற திசுக்களின் அமைப்பு, ஜீவாந்தத்தின் அமைப்பு, இது செலவும் தன்மாற்றமும் தான் சுகமாக இருக்கும். செலவும் ஜீவாந்தம் செலவாகணும், தன்மாற்றமாகணும், அப்பதான் சுகமா இருக்கும். அந்த சுகத்திலே எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா புலன்களுக்கும் தாங்கும் அளவு என்று எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லைக்குள் எவ்வளவு துய்த்தாலும் போதும் என்ற நிறைவு யாருக்காவது வந்திருக்கா? லௌகிக வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில எந்த இன்பமாவது நமக்கு சலித்து போனதான்னு பாருங்களேன். 75-80 வயசாகுது.
இன்னும் இந்த உணவு மேல நமக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு பாருங்க. இந்த தீபாவளிக்கு என்ன புது ஸ்வீட் அப்படின்றாங்க. என்ன புதுசா கொடுக்க முடியும்? எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் அது அத்தனை சுவை ஒன்றேதான். சித்திரை கிண்ணத்தில் பேதம் இல்லை, உன் சிந்தையிலே தான் பேதமடா என்பார் கண்ணதாசன். அது மாதிரி புதுசுன்னு நம்ம நினைக்கிறோமே தவிர என்ன புதுசா இருக்க முடியும்? புது படம் ரிலீஸ் பண்றாங்க. என்ன புது படம்? இது வரைக்கும் சொல்லாத ஒரு வசனத்தை யாராவது எழுதிட்டாங்களா? இல்ல இதுவரை பார்க்காத காட்சியை கொண்டு வந்து விட்டாங்களா? இல்ல இதுவரை பார்க்காத ஒரு புதிய முகமா அதுல இருக்கு? என்ன புதிய படம்? தமிழ்நாட்டுல இன்டர்நேஷனல் ஸ்கூல் வச்சிருப்பாங்க. அது என்னங்க இன்டர்நேஷனல் ஸ்கூலு? ஃபாரின்ல இருந்து வாத்தியார் வந்து சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல. ஃபாரின்ல இருந்து யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்களா? இல்ல. அப்படி என்ன இன்டர்நேஷனல் ஸ்கூலு? இல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல நாங்க ஸ்கூல் நடத்து. அப்ப என்ன ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறீங்க? ஏசி ரூம் போட்டிருக்கிறோம். அப்ப ஏசி போட்டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆயிருமா? அதே தமிழ் மக்கள், அதே தமிழ் குழந்தைகள், அதே தமிழ்நாடு, அதே வசதிகள், இல்லைன்னு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வருது. அது மாதிரி தான். எனவே எல்லாம் ஒன்றுதான் இருக்கு. இல்ல வேறு வேறு என்ன நினைக்கிறோம்? எல்லாம் மயக்கம். அதனால் சலிச்சு போகும். ஆனால் ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் இந்த பிறப்பிலேயே எத்தனை முறை நம்ம பார்த்திருப்போம்? வந்து தொலைக்காட்சியில ராமாயணம், மகாபாரதம் 2 சீரியல். ராமானந்த சாகருடைய ராமாயணம் மிக அற்புதமான சீரியல். இந்தியாவையே கட்டி போட்ட சீரியல் அது. அடுத்து அதே போல B.R. சோப்ராவுடைய மகாபாரத சீரியல். அது மாதிரி நடிகர்களின் தேர்வு, காட்சி அமைப்பு, காஸ்டியூம்ஸ் மிக பிரம்மாண்டமான படைப்பு அது. இது புதிய கதாபாத்திரமா, புதிய சம்பவங்களா? அதே ராமாயணம் தானே காட்ட முடியும். அப்ப எத்தனை முறை பார்த்தாலும் ஏன் சலிப்பதில்லை என்றால், இந்த ஆத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவை நாடுகிறது, தேடுகிறது. அதை பற்றிய கதையிலேயே சலிப்பு இல்லை என்றால், கதைக்கே கருப்பொருளாகிய அந்த இறைவனோடு இணைகின்ற போது அதுல எப்படி சலிப்பு இருக்கும்? எனவே திகட்டாது, சலிக்காது திருத்தங்கள் எண்ணம், சொல், செயல்களிலே மலர்ந்து வரும். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. என்ன கருத்து? இதுவரைக்கும் அரும்பாமல் இருந்திருக்கலாம், அரும்பி இருக்கலாம், முட்டாய் இருந்திருக்கலாம், ஆனால் முழுமை பெற்ற மலராக இல்லை. ஆனால் சிவத்தை அறிந்த பிறகு அது அன்பிலே முழுமை பெறுகிறது. மலர் என்றால் ஒரு விதையின் பயணத்தின் முழுமை என்று அர்த்தம். ஏன்னா அதன் பிறகு அந்த மலர் மகரந்தங்கள் சூளுற்று காயாகி, கனியாகி, மீண்டும் விதையாகி அடுத்த சந்ததிக்கு தயாராகிடும். அப்போ ஒரு விதையின் முழுமை என்பது மலர். அதனால்தான் மலர் மிசை ஏகினான் என்பார் வள்ளுவப்பெருந்தகை. எனவே திருத்தங்கள் எண்ணம், சொல், செயல்களிலே மலர்ந்து வரும். இறை உணர்வு பெற்ற பிறகு நம்மிலே அணு அளவு கூட தீயவை இல்லாத அளவுக்கு மனம் அறம் நோக்கி செழிக்கும், வளரும். செருக்கொழித்து தான் அடங்கி தெய்வநிலை எங்கெதிலும் திருவருளின் காட்சியாம். செருக்கு ஒண்ணு செல்வச் செருக்கு, இன்னொன்னு பதவி செருக்கு, அதிகார செருக்கு. அப்போ அதிகாரம் என்பது நான், தான். செல்வம் என்பது என்னுடையது, தனது.
இப்ப தான் தனது என்ற செருக்கு இருமாப்பு அது அற்று போயிடும். எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது என்று பட்டினத்தார் சொன்னது போல செருக்கு ஒழித்து தான் அடங்கி, அடக்கம்னா என்ன என்பது இறை உணர்வு பெறுகின்ற போதுதான் தெரியும். அடியார்க்கு அடியேன் என்றெல்லாம் சொன்னாங்க இல்லையா? அப்ப அடியார்க்கும் அடியேன் யாரு? பெரிய ஞானி. அவர் என் தொண்டனுக்கும் தொண்டன். மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? உலக நல தொண்டன் அப்படின்னாரு. அப்போ அடக்கம், அடக்கம்தான் அமரர் உய்க்கும் என்பார் வள்ளுவர். எனவே செருக்கொழித்து தான் அடங்கி தெய்வநிலை எங்கும் எதிலும் திருவருளின் காட்சியாம். எதை பார்த்தாலும் இறைவனுடைய திருநடன காட்சியாகவே பார்க்கக்கூடிய அந்த உணர்வு, தெய்வநிலை அணு கணமும் மறவாத உணர்வு. அந்த நிலை கீதையில சொன்னது போல, யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை என்பார். அப்படி தெய்வநிலை எங்கெதிலும் திருவருளின் காட்சியாம். இவ்வளவு மேன்மைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் இல்லையா? அதுக்கு ஒரு யூ டர்ன் அடிக்கணும். பிரத்யாகாரா அந்த நிலையில இருந்து தியானம் என்ற நிலைக்கு உள்ள திரும்பணும். பிரத்யாகாரா என்றால் எப்போதும் உடலை விட்டு வெளியேயே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனம். பொது மனசு எங்க போகுதுன்னு பாருங்களேன். தவம் செய்யறோம், எங்க போகுதுங்க? கொஞ்ச நேரம் உள்ள நிற்கும், அப்புறம் ஊர் மேய போயிடும். அப்போ சில நிமிடங்கள் கூட தன்னுள் திரும்புவதற்கு மனதுக்கு விருப்பம் இருப்பதில்லை. ஆனால் அதுதான் தங்கச் சுரங்கம். தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர் என்பார் மகரிஷி. தேடுங்கள் கண்டறிவீர்கள் இயேசுபிரான் சொன்னார் இல்லையா? அதை மகிழ்ச்சி குறிப்பிடுறாரு. அவர் ஏன் சொன்னார்னா, தேடுங்கள் கிடைக்கும் என்றார், தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பார் இயேசு. அது போல திரும்புங்கள் உட்புறமாய். வெளியே போயிட்டு இருக்கிறீங்களே, எப்ப பாரு பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் என்று வெளியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உலக வாழ்க்கை, உலக வாழ்க்கை, உலக வாழ்க்கை என்பது. ஆனால் ஆத்ம வாழ்க்கை ஒன்று உண்டு. அது நேர் எதிர் பயணம். டைவ் இன் இஸ் டிவைன். உள் கடந்து போனால்தான் இவ்வளவு மேன்மைகளை தூக்க முடியும். நான் யார் என்று அறிந்து பேரின்பத்தில் சலிப்பில்லாமல் திளைக்க முடியும். அதற்கான சாவி, மந்திர சாவி, திரும்புங்கள் உட்புறமாய் என்று மிக அற்புதமான நான்காறு தத்துவத்திலேயே ஒரு முழுமையான நிறைவான வார்த்தை, கருத்து எல்லாம் சிறப்பான ஒரு கவி. இது சிந்தித்து அனுபவிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர், அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சுடர்குடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசக்கிமுத்து அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம். எடுங்க. ஆமா, உங்க தங்கச்சி தான். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபோதும் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களை மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி முத்துச்சுடர்குடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்திய நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வேகம், வாழ்க வேகம், வாழ்க வளமுடன். வாழ்க